ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. டிக்கெட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி டிக்கெட் பண்ணிட்டாங்க. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. கன்ஃபார்ம் ஆகலைனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது ஊரில். கடை வைக்கிறதுக்காக லோன் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுக்காக கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கடை பார்க்குற இடத்துலையுமே ஒரு 2-3 இடத்துல அவங்க பார்த்து வச்சுருக்காங்க புவனேஸ்வரில். அந்த இடத்துல கொஞ்சம் போய் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் பிப்ரவரி தான் வருவேன்னு சொன்னதுனால பிப்ரவரி வந்த உடனே பார்த்துட்டு ஸ்கூல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அப்போ பசங்களுக்கு அட்மிஷன் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடும். பசங்களோட படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ நடுவில் ஒரு தடவை நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இடம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஹோட்டல் வச்சா ஓகே இருக்குமா, அப்புறமா அங்கே ஸ்கூல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ வந்த உடனே நம்ம அங்கே போயிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணாமல் அப்படியே போய் இருந்துட முடியாது. அதனால் ஹஸ்பண்ட் இப்போ நடுவில் ஒரு தடவை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா பிப்ரவரி அப்போ நம்ம கடை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் லோன் அமௌண்ட்டுமே அதே மாதிரி கண்டிப்பாக அது லோன் ரெடியாகி வரதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆகிடும். வந்த உடனே நம்ம எடுக்கலை அப்படின்னா கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால் இப்போவே அவர் எல்லா ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணிட்டாருன்னா அப்போ லோன் வாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் கார்டு ஆல்ரெடி ஆதார் கார்டோட லிங்க் பண்ணலை அவரோடது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ்மேட்ச்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணணும்னா அவரோட சிக்னேச்சர் வேணும். ப்ளஸ் லோனுமே அவரோட பேரில் தான் வாங்கணும். என் பேரில் ஏற்கனவே ஒரு லோன் இருக்குது. அதனால் அவர் பேரில் தான் அந்த லோன் வாங்கணும். லோன் வாங்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது எப்போ வரட்டும், ஒரு 1 மந்த் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி பேன் கார்டெலாம் இப்போ மிஸ்மேட்ச்லாம் ரெடி பண்ணி அதை மறுபடியும் எல்லாம் லிங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இப்போத்துலேருந்தே எல்லா வேலையும் ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சனிக்கிழமை அன்றைக்கி வருவாங்க. சனிக்கிழமை வந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடுவாங்க. சென்னை டு புவனேஸ்வர். ஆக்சுவலாக காட்பாடி ஜங்ஷன்லேருந்து இந்த ட்ரெயின் வருது. அங்கேருந்து வந்துடுவாங்க. காட்பாடி டு புவனேஸ்வர். புவனேஸ்வருக்கு முன்னாடி குர்தா ஸ்டேஷனில் இறங்கினாங்கன்னா அங்கேருந்து சக்கிகோபாலுக்கு ட்ரெயினில் வந்துடலாம். ஏன்னா புவனேஸ்வர் மறுபடியும் அங்கேருந்து சுற்று வர்றது ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் புவனேஸ்வருக்கு முன்னாடி குர்தா ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் டிக்கெட் புவனேஸ்வர் வரையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே குர்தாலேயே இறங்கிடுவாங்க ஒரு 1/2 hour முன்னாடி. அங்கேருந்து அந்த 1/2 hour சக்கிகோபால் வரதுக்கு ட்ரெயினில் கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு பஸ்ஸு இல்லை பசங்க வீட்டில் சொந்தக்காரங்க யார்கிட்டயாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிளானில் தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். அவர் சனிக்கிழமை வருவார். வந்த அப்புறமா பையனோட பிறந்த நாளும் இந்த டைமில் இருக்குனால அது சரி பரவாயில்ல, ஒரேடியாக பையன் பிறந்த நாளுக்கும் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பசங்கக்கிட்ட கொஞ்சம் சீக்ரெட்டாக வைக்கலான்னு நினச்சாலும் முடியலை. அது சொல்லியாச்சு ஆல்ரெடி பசங்கக்கிட்டேயும். ஆனால் அவங்க நம்பலை. சும்மா சொல்கிறீங்க, வருவீங்களா, நீங்கள் ஜனவரியில் தானே வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறந்த நாளைக்கு வந்த மாதிரியும் இருக்கும், நம்ம வேலையும் பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. 2 வாரம் தான் வீட்டில் தங்குற மாதிரி. ஆக்சுவலாக 6ஆம் தேதி டிக்கெட் வரதுக்கு மறுபடியும் ரிட்டர்னுக்கும் டிக்கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 வாரம் நடுவில் விட்டு அடுத்த வாரம் சண்டே ஒரு 14 நாள் போல் டிக்கெட் பண்ணியாச்சு ஆல்ரெடி எல்லாமே. அந்த டிக்கெட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த டிக்கெட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு வர்றது செலவு தான். ஏன்னா டிக்கெட்டே 1600 700 அந்த மாதிரி ஆகிடும். ப்ளஸ் வரது செலவு எல்லாம் இருக்குது. லீவ் போடுறது ஒரு 2 வாரம் லீவு, அந்த காசெல்லாம் கட் ஆகிடும். ஆனாலுமே வேறு வழியே இல்லை. அதை நம்ம பிப்ரவரி வரும்போது இப்போ ஜனவரி லாஸ்ட்டில் வர மாதிரி பிளான் இருந்தார். இப்போ பிப்ரவரி நடுவில் வர மாதிரி சரி நான் அங்கே தள்ளிட்டு கொஞ்சம் தள்ளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி வந்த உடனே எந்த ஸ்கூல் இடம் அது இதுன்னு சொல்லி சுற்ற முடியாது. அதுக்கப்புறம் பேன் கார்டு ரெடி பண்ணுறது இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ நடுவில் ஒரு தடவை நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அப்போ கடை வைக்கிற ப்ராசஸ் வந்த உடனே ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை புவனேஸ்வரில் போயிட்டு கடை ஆரம்பிக்கணுன்றது, இந்த ரிஸ்க் எடுக்கிறது. அதனால் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் எல்லாம் அப்படின்றதுனால
ஆக்சுவலாக காசு வந்து கண்டிப்பாக ஹோட்டல் ஆரம்பித்தா ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகலாம். கடை ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த 6 மாதம் 7 மாதத்துக்கும் வீட்டுக்கு தேவையான காசு ப்ளஸ் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு மாமியார் மாமனார் நாங்கள் அம்மா என்னோடய ஃபேமிலி ஹஸ்பண்ட் நான் பசங்க அம்மா எல்லாரையும் பார்க்குறதுக்கு காசு ப்ளஸ் வந்து வீடு வாடகை கடை வாடகை இதுக்கெல்லாம் செலவுக்கு காசு எல்லாமே கையில் இருக்கணும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக லோன் வாங்கணும். இப்போ கையில் வச்சுக்கிறதுக்கு அந்த காசு வந்து ஹஸ்பண்ட் ஜனவரி போயிட்டு பிப்ரவரி வந்தாங்கன்னா அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வீட்டு செலவுக்கான காசு கரெக்டாக இருந்துடும். மீதி அமௌண்ட் எல்லாமே லோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் பேரில் கிடைக்கும் லோனு. ஏன்னா அவர் மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்கிறதுனால அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வரதுனால அவங்களுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி பேங்க்லேயோ இல்லை வேறு எங்கேயோ போய் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லாத டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதெல்லாம் நம்ம எங்கே போய் கொண்டு வரது. அதுக்கப்புறமா வந்து அந்தளவுக்கு நம்ம இன்கம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கோம். ஆக்சுவலாக அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்றப்ப நம்ம எப்படி அவ்வளோ வந்து ரெடி பண்ண முடியும். அதனால் ஓகே பரவாயில்ல ப்ரைவேட்லேயே வாங்கலாம். ஆனால் வட்டி தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம வந்து உஷாராக எல்லாம் பண்ணணும். கரெக்டாக வந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஒரு தடவை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா கடை ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்த அப்புறமா தான் அது ஹோட்டலாக இல்லை மளிகை கடையா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் வைக்கணும்னு ஆசை. அந்த இடத்துல புவனேஸ்வரில் வந்து மளிகை கடைலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சவுத் ஃபுட்டு தான் வந்து ஒடிஷாவில் ஃபேமஸ்னே சொல்லலாம். ஏன்னா சவுத் இந்தியன் ஃபுட்லாம் ஒடிஷாவில் வந்து இட்லி தோசைனாலே எல்லாருமே அப்படியா உங்கள் ஊரில் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் அந்த கடை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஹஸ்பண்டுக்கும் ஆசை எனக்கும் ஆசை. ஆனால் மாமனாருக்கு வந்து ஹோட்டல் கடையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வந்து பேச வேண்டியிருக்கு. அப்பா கிட்ட முதல்ல பேசி பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணும். மற்றபடி காசு வந்து நம்ம கடன் வாங்கி பண்ணுறது அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ இல்லையோ அப்பா வந்து யோசிப்பாங்க ரொம்ப கடன் வாங்கி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். ஆனால் முதல்ல வந்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். புவனேஸ்வரில் வந்து கடை வைக்கிறோம்ப்பா அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னா. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில கண்டிப்பாக அனுபவம் இருக்கவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதோட கடவுளோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக வேணும். பெரியவங்களோட ஆசீர்வாதமும் வேணும். அதனால் ஒரு விஷயமா எல்லாமே இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சனிக்கிழமை காட்பாடி ஜங்ஷன்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை புவனேஸ்வர் குர்தா ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் பிப்ரவரியில் வராங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ திடீர்னு இந்த பிளான் அப்படின்றதுனால இது வீடியோவாக பண்ணணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி வணக்கம்.